And welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஃபைனல் மேட்ச் ஒரு வழியா ஃபைனலுக்கு வந்தாச்சு. டாப் 2 ரெண்டு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. அவங்க யார் அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் குவாலிஃபயர் 1ல இந்த ரெண்டு டீம் தான் மோதிக்கிட்டாங்க. அதில் கொல்கத்தா மேட்சை வின் பண்ணி டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குவாலிஃபயர் செகண்ட் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல மேட்ச் ஆடி மேட்சை வின் பண்ணி இப்போ அவங்களும் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இப்போ யார் வின் பண்ணி இந்த 2024 டாடா IPL டைட்டிலை வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 26th மே நைட் 7:30க்கு சிதம்பரம் ஸ்டேடியம்ல தான் சென்னையில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதில் பர்டிகுலர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே வேணுமா? அப்போ நீங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபாக இருக்குது, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணால் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த டீம்லேருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமோ, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் நிறையா நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இதிலேருந்து 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எவரி மேட்ச் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைனல் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஃபேவரபுளான ட்ராக்கும்பாங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதே வென்யூவில் லாஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 170 சம்திங் அடித்தாங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சை லாஸ் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தோடைய கருத்து கணிப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா சேஸ் பண்ணுற டீம் மேட்சை வின் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதா இருந்தது. ஏன்னா டியூ இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கஷ்டப்படுவாங்க, ஈஸியாக பேட்டர்ஸ் ஆடி மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் சென்னையில் டியூ எதுவும் இல்லை. அதனால் ஈஸியாக ஸ்பின்னர்ஸ் நல்லாவே செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் எடுத்தனால பேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ சேப்பா கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் டியூ இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீம் கண்டிப்பாக ஒரு 160லேருந்து ஒரு 180 அடிப்பாங்க. அதை செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போ சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் வின்னிங் ரேஸே அதிகமாக இருக்கும். சப்போஸ் டியூ இல்லை அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மாதிரி டைமில் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 163, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ஆவரேஜாக போத் இன்னிங்ஸுமே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 150லேருந்து ஒரு 170க்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 27 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 18, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 9 மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது KKR கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்காங்க. இருந்தாலும் ரெண்டு டீமே ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. வென்யூ ரெக்கார்ட்னு வரும்போது இந்த சீசனில் ஓவராலாக இதே வென்யூவில் 8 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஓவராலாக பவுலர்ஸ்க்கு 96 விக்கெட் கிடச்சிருக்கு. அதில் பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 71, ஸ்பின்னர்ஸுக்கு 25 விக்கெட் கிடச்சிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூவில் அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீமை நம்ம ரெடி பண்ணலாம், எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ பேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 40லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த மாதிரி டைம்லன்னா டியூ இருக்கும்,
சரி டியூ இருக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லை டியூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கும் போத் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுலருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய ஃபேண்டசி சைட் இருக்குது. அதில் எந்த ஃபேண்டசி ஆப்பை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்கள் ஸ்போர்டசி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸ்போர்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப். அதாவது 2 பேர் உள்ள கான்டெஸ்ட், 3 பேர் உள்ள கான்டெஸ்ட், 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மேட்சுக்குமே கிவ் அவேயும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது தவிர ஒரு சீரீஸ் வருது அப்படின்னா அந்த சீரீஸ்க்கான லீடர் போர்டும் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்பாட்டசி ஆப்பில். ஸோ இதெல்லாம் விடுங்க, எனக்கு டீமே வேணாம், கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, நான் டீமே செலக்ட் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபேண்டசியில் அதுக்கும் சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் பாப் அப்படின்னா பிக் 1 பிளேயர். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. ஒரு 5 பிளேயர்ஸ் அவங்க மேட்ரியாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து நம்ம விராட் கோலியை பிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் வந்து இஷான் கிஷானை பிக் பண்ணுறாங்க. விராட் கோலி ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு, இஷான் கிஷான் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வராருன்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வினர். நீங்கள் டீம் செலக்ட் பண்ண தேவையில்ல, கேப்டன் யார் கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பற்றி மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதில் பெஸ்ட்டான ஒரு பிளேயர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது. 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப சுபமான ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஐபிஎலுக்கு 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. அந்த கிவ் அவேல ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டீமை ஃப்ரீயா பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு மற்ற ஆட்ஸ்க்கும் இந்த ஆட்ஸ்க்கும் என்னென்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் தென் பாப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிறைய உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்போர்டசி ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரக்முல்லா குர்பாஸ், சுனில் நரேன் இவங்க தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்த நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரோ ரசல், ரமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா யார் இம்பாக்ட் பிளேயராக வந்து விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா நிதிஷ் ராணாவும் வைபவ் அரோரா இவங்க 2 பேர் தான் இம்பாக்ட் பிளேயராக ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்கன்னா நிதிஷ் ராணா பிளேயிங் லெவன்லேயே இருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து வைபவ் அரோரா இம்பாக்ட் பிளேயராக பவுல் பண்ணுவார். இல்லை ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா வைபவ் அரோரா பிளேயிங் லெவனில் வருவார். செகண்ட் இன்னிங்ஸில் நிதிஷ் ராணா வந்து இம்பாக்ட் பிளேயராக பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் கேகேஆரோட பவுலிங் எத்தனை பவுலரோட வரப்போகிறாங்க அப்படின்னா வைபவ் 1, வருண் 2, ஹர்ஷித் ராணா 3, மிச்சல் ஸ்டார்க் 4, ஆண்ட்ரோ ரசல் 5. ஓவராலாக 5 பவுலிங் ஆப்ஷன். அண்ட் தென் சுனில் நரேன் 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வரப்போகிறாங்க. இதில் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், சுனில் நரேன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். அண்ட் தென் ஹர்ஷித் ராணா ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, ஆண்ட்ரோ ரசல் ஒரு 3 ஓவர் வரைக்கும் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை வருணும் வைபவ் அரோராவும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதில் செகண்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் பவுல் பண்ணுறாங்கன்னா வருணும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பாலில் பவுல் பண்ண போகிறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், ஆண்ட்ரோ ரசல் அண்ட் தென் ஹர்ஷித் ராணா இவங்க 3 பேர் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதான் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அட் த நம்பர் 3ல ராகுல் திரிபாதி, அந்த நிதிஷ்குமார் ரெட்டி, ஐடன் மாக்ராம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாட், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனாட்கட், தங்கராசு நடராஜன். இதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்டும் சபாஸ் அகமத் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயராக ப்ளே பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா
டிராவிஸ் ஹெட் பிளேயிங் 11ல் வந்துருவார். செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்கும் சபாஸ் அகமது வந்து இம்பாக்ட் பிளேயராக ப்ளே பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா சபாஸ் அகமது பிளேயிங் 11ல் வருவார். டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயராக வந்து பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இந்த டீமோட பவுலர்ஸ் எத்தனை பவுலரோட வரப்போகிறாங்க அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் தங்கராசு நடராஜன் 1, ஜெய்தேவ் உனாட்கட் 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, அண்ட் தென் 5th பவுலிங் ஆப்ஷனில் சபாஸ் அகமத் அண்ட் தென் அபிஷேக் சர்மா 6. ஓவராலாக 6 பவுலிங் ஆப்ஷன். 7th பவுலிங் ஆப்ஷனில் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. ஓவரால் 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர போகிறாங்க. இதில் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கராசு நடராஜன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். புவனேஸ்வர் குமார் மினிமம் 3 ஓவராச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆல்மோஸ்ட் இங்கே 11 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 9 ஓவர் தான். ஜெய்தேவ் உனாட்கட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் தென் சபாஸ் அகமத் இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதில் சபாஸ் அகமது செகண்ட் இன்னிங்ஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போகிறாங்கன்னா, அபிஷேக் சர்மா ஒரு 2லேருந்து 3 ஓவரும், சபாஸ் அகமத் ஒரு 3லேருந்து 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இப்போது இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனாட்கட் இவங்க 2 அண்ட் தென் புவனேஸ்வர் குமார் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பாலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நடராஜன் அதிகப்படியான ஓவர் டெத்தில் பவுல் பண்ணுவார். அவர் கூட பேட் கமின்ஸ் 1 or 2 ஓவர் அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட், பேட் கமின்ஸ், தங்கராசு நடராஜன் இவங்க 3 பேரும் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீமில் இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிராண்ட் லீக்ல நம்ம எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதில் பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீமை ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே 80%க்கு மேலே யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க கிராண்ட் லீக்ல. இப்போ இதில் நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம், யாரெல்லாம் ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு பிளேயர் T20s பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம்குள்ளே வரணும் அப்படின்னா மினிமம் 40 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இதுக்குள்ளே இருந்தாலே போதும். அவங்க ஈஸியாக ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் யாரெல்லாம் எடுக்கிறதான பாசிபிள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஹென்ரி கிளாசன், அபிஷேக் சர்மா, ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் இவங்க 4 பேருக்கு 80%க்கு மேலே இருக்க யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இதில் ஹென்ரி கிளாசனுக்கு விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. 20 ஓவர் விக்கெட் கீப்பர், கேச்சஸ், ஸ்டெம்பிட், ரன் அவுட்லாம் கிடைக்க போகுது. இது இல்லாமல் பேட்டிங்கில் ஒரு நல்ல ஃபார்ம். டாப்பில் இருக்க ஒரு 3 பிளேயர் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டை இயர்லியாக விட்டுருந்தாங்க. அப்போ ஹென்ரி கிளாசன் உள்ளே வந்தார், ஒரு 50+ ரன் அடிச்சிருந்தார். சேம் அந்த மாதிரி தான் ஒரு 15லேருந்து ஒரு 25 ரன் ஆடி கொடுத்தாருனாலே போதும், ஈஸியாக ஒரு ட்ரீம் டீமில் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் அபிஷேக் சர்மா வேற வழியே இல்லை. இப்போது லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆயிருந்தார், ஆனால் பவுல் பண்ணி 2 விக்கெட்டை எடுத்திருந்தார். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாரு அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் இயர்லியாக ஒரு 10லேருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ளேயே விக்கெட்டை பறி கொடுத்துருவார் அபிஷேக் சர்மா. அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் ஆவரேஜாக அவர் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கன்சிடர் பண்ணும்போது ஈஸியாக ட்ரீம் டீம் வந்துருவார். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ணுறாங்க, சேஸ் பண்ண போகிறாங்க, அபிஷேக் சர்மா வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண போகிறாரு அப்படின்னா அப்போது ஒரு 20லேருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ள இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் அப்படின்னா அபிஷேக் சர்மாவை மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. சேசிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி 20 ரன்னுக்கு கீழே கூட கொஞ்சம் இயர்லியா விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ சேசிங் அப்படின்னா நீங்க அபிஷேக் சர்மாவை ஒரு 50லேருந்து ஒரு 70% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆண்ட்ரூ ரசல் வேற வழியே இல்லை, டியூயல் இல்லை. இந்த டீமோட 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் மூணுலையுமே இவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. வெறும் மினிமம் ஒரு 15லேருந்து சேம் அதே மாதிரி தான் ஒரு 25 ரன் அடிச்சிட்டாருன்னா போதும். இது இல்லாமல் பவுலிங்கில் எப்படி இருந்தாலும் ஒரு விக்கெட்டு, ஃபீல்டிங்கில் ஒரு கேட்சாவது பிடிச்சிடறாரு. ஈஸியாக ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ஒரு 60லேருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஆண்ட்ரூ ரசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சுனில் நரேன் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளேலே குயிக்காக ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலில் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. இது சென்னை கிரவுண்டு ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஃபேவரபுளாக இருக்கும். இந்த மாதிரி வென்யூவில் விட்டு வந்து நம்ம 2 விக்கெட் வரைக்குமே நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டில் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுமே அவரோட எக்ஸ்ட்ரா ஸ்கோர் தான். ஈஸியாக பவுலில் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டூல் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஹென்ரி கிளாசன்,
ஆண்ட்ரோ ரசல், சுனில் நரேன் இவங்க 3 பேர்த்தையுமே ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறாருன்னா மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து ஒரு 70% டீமில் மட்டும், அதாவது ஒரு 10 டீம் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3 டீமில் ட்ரா பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இவங்க எல்லாருமே 50லேருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் சொல்கிற மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்லை பர்சன்டேஜ் வைஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மேலே இருக்க டிராவிஸ் ஹெட், ராகுல் திரிபாதி, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங்குங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதில் டிராவிஸ் ஹெட் இம்பேக்ட் பிளேயராக தான் வருவார். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்க, சேஸ் பண்ண போகிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னா இம்பேக்ட் பிளேயராக உள்ள வருவார். உள்ளே ப்ளே பண்ணுறதுக்கான 4 பாயிண்ட் கூட கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் இயர்லியாக ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் விட்டுட்டாருன்னா ரொம்ப மைனஸாக போயிடும். இப்போ டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் மிச்சல் ஸ்டார்க் நிறைய பேட்டில் இருக்குது. இவர்கிட்ட நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பவர் பிளேவை தாண்டிடுவார், மிச்சல் ஸ்டார்க் ஓவர்லாம் கடந்து போயிடுவார் டிராவிஸ் ஹெட் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த டீமில் மட்டும் டிராவிஸ் ஹெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லைனா இயர்லியாக பவர் பிளேலேயே மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து ஒரு 40% டீமில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்கியாக மற்ற டீமில் நீங்கள் ட்ரா பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் பொறுத்த வரைக்கும் இது சென்னை கிரவுண்டு, ஸ்லோ ட்ராக்கு. இந்த மாதிரி ட்ராக்ல வெங்கடேஷ் ஐயர் ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆவரேஜா ஒரு 5லேருந்து ஒரு 15 ரன்னுக்குள்ளேயே வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அவரை ட்ரா பண்ணியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க ராகுல் திரிபாதி ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. ஒரு 20லேருந்து ஒரு 35 ரன்னுக்குள்ளே இவர் பேட்லேருந்து நம்ம சாலிடாக நம்ம எதிர்பார்க்கலாம். ரிஸ்கியாக ஒரு 20% டீமில் மட்டும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே பேலன்ஸ் இருக்க குர்பாஸாக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே சென்சிபிளாக ஆடக்கூடிய பிளேயர். இதில் குர்பாஸுக்கு விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. 20 ஓவர் விக்கெட் கீப்பர் கேட்சோ ஸ்டெம்ப் விட்டோ ரன் அவுட்டாக கிடச்சதுன்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். பவர் பிளேலே ஆறாரு, ஸோ பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறாரு, ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இவருமே ட்ரீம் டூல் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். குர்பாஸை நீங்கள் ஒரு 60லேருந்து 90% டீம் வரைக்குமே நீங்கள் குர்பாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு வந்துருச்சுன்னா இவர் பேட்லேருந்து ஒரு நல்ல நாக் வரும். மேபி பேட்டிங் டவுன் மேலே கூட ஒரு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மேலேயே வந்து கொஞ்சம் குயிக்காக ஒரு 20+ ரனோ இல்லை பொறுமையாக ஒரு 30+ ரனோ ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 70% டீம் வரைக்குமே நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்ரேயஸ் ஐயரை ட்ராப் பண்ணுற டீமில் மட்டும் வெங்கடேஷ் ஐயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணுற டீமில் ராகுல் திரிபாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குர்பாஸை மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 80லேருந்து 90% டீம் வரைக்கும் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கீழே இருக்க பவுலரில் பேட் கமின், தங்கராசு நடராஜன், மிச்சல் ஸ்டார்க் இவங்க 3 பேர்த்தையுமே நீங்கள் மஸ்ட் பிக்காக தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இதுலேயும் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போகிறாங்கன்னா பேட் கமின்ஸ், தங்கராசு நடராஜன் இவங்க 2 பேருமே மஸ்ட் பிக். ஏன்னா இனிஷியலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது இல்லாமல் இவங்க 2 பேருமே டெத்தில் பவுல் பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆவரேஜாக 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர்த்துல இந்த மாதிரி 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் மஸ்ட் பிக். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாருன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே கேகேஆர் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா மட்டும் வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா 50-50 ஆப்ஷன். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் பவுல் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணி கூட போகலாம். மேபி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10% டீமில் மட்டும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இவங்க 3 பேரும் 20லேருந்து 50% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ சபாஸ் அகமத் பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா மட்டும் சபாஸ் அகமதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 2-3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே கான்செப்ட் வச்சு அவர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா இவர் வர பிரின்னு பிரிச்சுருவாங்க கேகேஆர் பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி டைமில் இவர் தேவைப்பட மாட்டார். செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா மட்டும் இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி ஹர்ஷித் ராணாக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா 3லேருந்து 4 ஓவர் பவுல் பண்ண போகிறாரு, நிறைய வேரியேஷன்ஸ் போறாரு. இது கொஞ்சம் ஸ்லோ ட்ராக். இந்த மாதிரி டைம்ல இவர் ஓவர் அடிக்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. எல்லாருமே மிச்சல் ஸ்டார்க் சைடு போயிட்டு இருக்கும்போது நீங்க ஹர்ஷித் ராணாவை கொஞ்சம் பிக் டிஃபரன்ஷியலா ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
நிதிஷ்குமார் ரெட்டி ரீசெண்டாக பவுல் எதுவும் பண்ணுறதில்ல, பேட்டிங்கிற ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பேட்டில் ஒரு 25+ அடித்தா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். ஸோ இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாங்க. இப்போ டாப்பில் ஆடக்கூடிய டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேருமே இயர்லியாக விக்கெட்டை விட்டுருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லைனா இவரை நீங்கள் ட்ராப் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க 3 பேர்த்தில் போத் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி ஹர்ஷித் ராணாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறாங்கன்னா மட்டும் சபாஸ் அகமத்துக்கு. அந்த நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு 20லேருந்து ஒரு 40% டீமில் மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 10 டீம்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 டீமில் அதை ஏதோ ஒரு டீமில் கொஞ்சம் ரிஸ்கியாக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இவங்க எல்லாருமே ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக், 20%க்கும் கம்மி யூசர்ஸ் தான் இவங்களை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்க தான் மோஸ்ட்லி கிராண்ட் லீக்ல நம்ம ஒரு ஹை ரேங்க் போகிறதுக்கும் இல்லை லாஸ் ஆகிறதுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க. இதில் நம்ம யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? இப்போ ஐடன் மார்க்ராமா இருக்கட்டும், நிதிஷ் ராணா, அப்துல் சமாட், ரிங்கு சிங் இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதில் யாருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குன்னா ரிங்கு சிங் ஃபீல்டிங்கில் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் பேட்டிங் டவுன் கீழே இருக்குது. ஸோ இவங்க 4 பேர்த்துல நம்ம யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? இப்போ ஐடன் மார்க்ராம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாப்ல ஆடக்கூடிய டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி இவங்க 3 பேரும் இயர்லியாக கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. எல்லாம் இந்த 3ல் ஒரு 2 விக்கெட் இயர்லியாக போகிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐடன் மார்க்ராம் அந்த பர்டிகுலர் டீமுக்கு ஒரு மஸ்ட் பிக்காக வேணும். ஏன்னா சென்னை பிக்கு ஸ்லோ ட்ராக்கு பெருசாலாம் அடிக்க மாட்டார், உள்ள நிற்பார், பொறுமையாக பாலுக்கு பால் கன்சிக்யூட்டிவாக சிங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஒரு 25லேருந்து ஒரு 35 ரன் அடிச்சுட்டு விக்கெட்டை விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு 30 ரன் அடிச்சிட்டாருன்னா ட்ரீம் டீமில் வந்துருவார். லோ பர்சன்டேஜில் பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நிதிஷ் ராணா இம்பாக்ட் பிளேயராக தான் வருவார். சப்போஸ் கம்மி டோட்டலாக சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெருசாக அவருக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்காது. இது இல்லாமல் டாப்பில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் ஆடுறாங்க அப்படின்னா இருக்க ஹிட்டர் வந்துருவாங்க. அந்த மாதிரி டைமில் பேட்டிங் கிடைக்காது. இதே தான் சேம் அதே தான், ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் விழுந்துரும், இயர்லியாக விழுகுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நிதிஷ் ராணாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்லைனா பெருசாக தேவைப்பட மாட்டார். அந்த அப்துல் சமாட் சேம் அதே கான்செப்ட் தான். லாஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு டாப்பில் இருக்க ஒரு 4 விக்கெட் விழுந்தது. அப்போ த்ருவ் ஜுரல் வந்து 1 மேனாக தனியாக போராடிட்டு இருந்தார். சேம் த்ருவ் ஜுரலுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அதே அளவு அப்துல் சமாட்டுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 விக்கெட் போயிடும். இப்போ ஐடன் மார்க்ராம் வரைக்குமே விக்கெட் விழுந்துருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐடன் மார்க்ராம் டாப்பில் இருக்க ஒரு 3 பிளேயர்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கேகேஆர் சைடு 1 சைடாக நீங்கள் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமில் அப்துல் சமாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இப்போ ராகுல் திரிபாதி கடைசி ஒரு 2 மேட்சாக நல்லா விளையாண்டு இருக்கனால ராகுல் திரிபாதி இவங்க 3 பேர்த்துக்கு தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேருந்து பேட்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பிளேயர்ஸுமே ஃப்ளாப் ஆகிட்டாங்கன்னா வேற எந்த பிளேயர்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. அந்த டீம்ல ஐடன் மார்க்ராம்க்கோ அப்துல் சமாட்டுக்கோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை ஐடன் மார்க்ராம் அவரோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகும், அவர் விக்கெட்டை விட்டுருவாருன்னா அந்த டீம்ல டிஃபரெண்டலா அப்துல் சமாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல இம்பாக்டா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரிங்கு சிங் இப்போ கேகேஆர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரிங்கு சிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15லேருந்து ஒரு 25 ரன் ஆடி கொடுத்துருவாரு. அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இது இல்லாம உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபீல்டிங்ல எப்படியா இருந்தாலும் மினிமம் ஒரு கேட்சை பிடிச்சிருவாரு. ஒரு 40லேருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே கேகேஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பெருசா ரிங்கு சிங் தேவைப்பட மாட்டாரு. ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10லேருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே இருக்க ஜெய்தேவ், உனாட்கட், புவி இவங்க 2 பேர்த்து நீங்க எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம்னா இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இனிஷியலி பிட்ச்ல மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஸ்விங் ஆகும்போது கொஞ்சம் இயர்லியா குருபாஸ் விக்கெட்டோ இல்ல சுனில் நரேன் விக்கெட்டோ இயர்லியா எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அப்படின்னா ஆவரேஜா ஒரு விக்கெட் 2 விக்கெட்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்கன்னா மட்டும் ஜெய்தேவ், உனாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு விக்கெட் வரைக்கும் ஜெய்தேவ், உனாட்கட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் வைபவ் அரோரா செகண்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்க கூட வைபவ் அரோராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு மீடியம் பேஸ் பவுலர் தான் கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ் போறாரு. அந்த மாதிரி போடும்போது பால் நல்லா டர்ன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல ஒரு 1லேருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ரமன்தீப் சிங் ரொம்ப ரிஸ்கி பிக் தான். இப்போ கேகேஆர்ல டாப்ல ஒரு 4 விக்கெட் டிராப் ஆகும், இயர்லியா விழுந்துடும். அவங்க எல்லாத்தையும் நீங்க டிராப் பண்றீங்கன்னா அந்த மாதிரி டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்க் ஆப்ஷன் தான். ஒரு 10% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? அதாவது கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர்
யார் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹென்ரி கிளாசன் 1, ஆண்ட்ரூ ரசல் 3, சுனில் நரேன் 3, அபிஷேக் சர்மா 4. அபிஷேக் சர்மா ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 60-80% டீமில் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவரை ட்ராப் பண்ணுற டீமில் மட்டும் நீங்கள் டிராவிஸ் ஹெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. ஏன்னா டிராவிஸ் ஹெட் மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் விக்கெட் பெறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் குர்பாஸ் 5, ஸ்ரேயஸ் ஐயர் 6, பேட் கமின்ஸ் 7, தங்கராசு நடராஜன் 8, மிச்சல் ஸ்டார்க் 9. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஹர்ஷித் ராணா 10. லோ பர்சன்டேஜில் இருந்து ஐடன் மார்க்ராமுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஆப்ஷனில் ஐடன் மார்க்ராமை நம்ம வச்சுருக்கோம். ஐடன் மார்க்ராம் 11. ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும் ரிங்கு சிங் 12, புவனேஸ்வர் குமார் 13, அண்ட் தென் வைபவ் அரோரா 14. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வைபவ் அரோரா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, அண்ட் தென் புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தான் புவனேஸ்வர் குமார், அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா சபாஸ் அகமத். இந்த மாதிரி தான் நீங்கள் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணும். இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்கள். இதில் 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு டெமோ டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து ஒரு டெமோ டீம் தான், இட்ஸ் நாட் எ ஃபைனல் டீம். நம்ம ஃபைனல் டீம் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்காக தான் உங்களை நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சேஃபாக நீங்கள் போகணும். ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணாலும் சரி, சேஃபாக போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டீமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர்லேருந்து ஹென்ரி கிளாசன், ஆர் குர்பாஸ், பேட்டிங்லேருந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், ஆர்டர்லேருந்து ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன், பவுலிங்லேருந்து பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி, தங்கராசு நடராஜன், மிச்சல் ஸ்டார்க். சேஃபாக போகணும் இந்த மாதிரி போங்க. மோஸ்ட்லி மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சேஃபாக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்கியாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்லேருந்து ஆர் குர்பாஸ், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் சைடு தான் போயிருப்பாங்க. அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஆர் குர்பாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இந்த சைடு நம்ம போயிட்டு இருக்கும்போது ஐடன் மார்க்ராமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கேகேஆர்லேருந்து ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங்கை டிஃப்ரெண்ட்டாக நம்ம லோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர்லேருந்து ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் போத் பிளேயர்ஸுமே தேவைப்படுவாங்க. அண்ட் தென் சபாஸ் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். பவுலிங் பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோராக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். கொஞ்சம் ரிஸ்கியாக போகணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமை கிரியேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போத் டீம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டீம் போனாலும் சரி, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா சேஃபாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல், சுனில் நரேன் இவங்க 2 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இதில் பர்டிகுலர்லி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க 3 பேருமே மோஸ்ட்லி சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்கியாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஆர் குர்பாஸ், பேட் கமின்ஸ் இவங்க 3 பேர்த்தையும் கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட இன்னும் ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் மட்டும் நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க் அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயரை ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்கா ஐடன் மார்க்ராம ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டியை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நான் சொன்ன மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை சஃபல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேயர்ஸை ரொம்ப ரிஸ்காக வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யார் மேட்சை வின் பண்ணி டைட்டிலை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.